டூடு டிவி. எப்பவும் போல ரோஹித் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். ரோஹித் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா ஸ்கூல் டெஸ்ட்ல அவனுக்கு நல்ல மார்க் வந்திருந்துச்சு. அவன் இதை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். இது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. அவங்க அவனை கண்டிப்பா பாராட்டுவாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வழியில ஒரு பென்சில் கிடைச்சது. அது பார்க்க ரொம்ப அழகாவும் கலர்ஃபுல்லாவும் இருந்துச்சு. இந்த பென்சில் ரொம்ப அழகா இருக்கு. நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இதை வச்சு நான் டிராயிங் பண்ணுவேன், அப்படின்னு எழுதுவேன். அப்படி நினைச்சு ரோஹித் அந்த பென்சிலை பேக்ல போட்டு அவனோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ரோஹித் ஒரு 7 வயசு பையன். அவங்க வீட்ல அவங்க அம்மா பிரீத்தி, அப்பா மோகன், தங்கச்சி காஜல் இருந்தாங்க. வீட்டுக்கு போனது ரோஹித் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவனுக்கு வந்த மார்க்க சொன்னான். எல்லாரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க. ரோஹித் கண்ணா, உனக்கு நான் பிடிச்சதுதான் செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடு. இப்படியே அந்த நாள் நகர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ரோஹித் தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில ரோஹித் எழுந்துச்சதும், அம்மா, இன்னைக்கு ஸ்கூல் போக வேண்டாம். என்ன ஆச்சு? நீ நல்லா இருக்கியா? அம்மா, வயிறு வலிக்குது. ரோஹித் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அம்மாவும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் அவனுடைய ரூம்ல உட்காந்து ஏதோ டிராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரோஹித்தோட அப்பா வேலைக்காக கிளம்பினாரு. அவரு கார்ல போய்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவரு பார்த்தாரு, காரோட பின்சீட்ல ஏதோ ஒரு பேய் உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட பெரிய பெரிய நகங்கள், திரும்பி இருந்த கால்கள், பெரிய பெரிய கண்ணு, எரிஞ்சு போயிருந்த முகம். அந்த பேய் கருப்பு புடவை கட்டிக்கிட்டு ரொம்ப பயங்கரமா இருந்ததை பார்த்தான். இதை பார்த்து பயந்து போன மோகன் காரை ஒரு மரத்துல மோதிட்டான். அதுக்கப்புறம் அவன் அங்கேயே மயங்கிட்டான். கார்ல இருந்த மோகனோட உடம்ப அது தூக்கிக்கிட்டு வெளியே வந்துச்சு. மனுஷ ரத்தம்! அட, எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. அப்படி சொல்லி அத மோகனோட வயித்துல குத்துச்சு. அதுக்கப்புறம் அவனோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. அவனுடைய உடம்புல நிறைய காயங்கள் ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து ரத்தமும் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பேயோட முகத்திலேயோ ரத்தம், அதோட நகத்திலேயோ ரத்தம். அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. மோகனோட உடம்பு ரொம்ப கோரமான நிலைமையில அங்கேயே விழுந்துருச்சு. பிரீத்தி கதவை திறந்து வந்து பார்த்தா. இந்த போட்டோவும் பொருட்கள் பத்தியும் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? மன்னிக்கணும், இது எங்களுக்கு ஒரு இறந்தவர்கிட்ட இருந்து கிடைச்சது. கார் நம்பர் BD 2354. அது என் புருஷனோட காரு. என்னை மன்னிச்சிட்டுங்க, அவர் இப்போ உயிரோட இல்லை. பிரீத்தி அங்கேயே சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அங்கிருந்து போயிட்டாங்க. ரோஹித், காஜல் 2 பேரும் அங்க வந்தாங்க. பிரீத்தி அவங்கள கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சா. இது நடந்து சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் பிரீத்தி நியூஸ் பேப்பர்ல படிச்சா. நகரத்துல இப்பெல்லாம் திடீர்னு நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அதிகமாயிடுச்சு. இது வரைக்கும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அந்த வண்டியில இருந்தவங்களுக்கு ரொம்ப கோரமா அடிபட்டு இருக்கு. போலீஸ்காரங்க ஒரு இடத்துல இருந்தாங்க. அங்க இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. 3 பேர் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அந்த 3 உடம்பும் ரொம்ப கோரமான நிலைமையில இருந்துச்சு. இந்த உடல்களை எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புங்க. இந்த இடத்தை சீல் பண்ணுங்க. இன்னையோட சேர்த்து இது வரைக்கும் 18 கேஸ் ஆயிருக்கு. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னதான் நடக்குதுன்னு.
இந்த நியூஸை படிச்சதும் பிரீத்தி ரொம்ப பயந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ அவளுடைய புள்ள ரோஹித்தை பார்க்க அவனுடைய ரூமுக்கு போனா. அப்போ பிரீத்தி பார்த்தா ரோஹித் அவனுடைய ரூம்ல இருக்கல. ஆனா அவன் ரூம்ல இருந்த எல்லாமே ரொம்ப கலைஞ்சு போய் இருந்துச்சு. அட என்ன இது, எல்லாமே இங்கேயும் அங்கேயும் சிதறி கிடக்கு. இந்த பேப்பர் வேற எவ்வளவு சிதறி கிடக்குது. பிரீத்தி அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக பக்கத்துல போனா. அவ அங்க பார்த்தா ஆக்சிடென்ட் ஆன அந்த 18 வண்டிகளும் அங்க படமா வரைஞ்சி வச்சிருந்துச்சு. அந்த பேப்பர்ல ஆக்சிடென்ட் ஆன விதவிதமான காருங்க வரைஞ்சி இருந்துச்சு. அதுல இருந்த ஒரு கார் பிரீத்தியோட புருஷன் மோகனோட கார். பிரீத்தி பயந்து போய் ரோஹிதா அங்க இங்கன்னு தேடினா. ஆனா ரோஹித் அங்க எங்கேயுமே கிடைக்கல. பிரீத்தி அங்க இருந்த அந்த பென்சில், அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போட்டுட்டு ரொம்ப கவலையா உக்காந்துட்டா. அப்போ அந்த பேய் அவன் முன்னாடி வந்துச்சு. அந்த பேயோட சிகப்பான கண்ணு, அந்த பேயோட கால் ரெண்டும் திரும்பி இருந்துச்சு. அதோட முடி பறந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் பிரீத்தி ரொம்ப பயந்துட்டா. நீ என்ன யோசிக்கிற? இந்த டிராயிங் எப்படி இங்க வந்ததுன்னா அப்புறம் உன் பையன் எங்கன்னு நீ தேடுறியா? அப்போ நீ இத கேளு. இந்த டிராயிங்ல இருந்தவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் நடந்தது. நான் தான் அவங்க ரத்தத்தை எல்லாம் குடிச்சு அவங்கள நான் கொன்னுட்டேன். நான் இப்போ உன் பையனை எடுத்துக்க போறேன். நான் ஒரு அப்பாவி குழந்தைய பலி கொடுத்தாகணும். நான் என்னோட சாபத்துல இருந்து விமோச்சனை அடைவேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் பலசாலி ஆயிடுவேன். நான் யாரையும் தனியா கொல்ல முடியாது, ஏன்னா அது என்னோட சாபத்தினால. அதனாலதான் உன் பையனோட உதவி எனக்கு தேவைப்பட்டது. அப்படிதான் இத்தனை பேரையும் என்னோட இறையா நான் மாத்திக்கிட்டேன். உன் பையன் மூலமா நான் வரைய வச்சேன். இப்போ உன் பையனை கொண்டு என் சாபத்துல இருந்து நான் விமோச்சனை அடைய போறேன். இதோ உன் பையனை நீ கடைசியா பாத்துக்கோ. அப்போ அந்த பேயோட பக்கத்துல ரோஹித்தோட உருவம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. பிரீத்திக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் அவ ஒரு சாமியாருக்கு ஃபோன் பண்ணா. அந்த சாமியார் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துட்டாரு. அவர்கிட்ட பிரீத்தி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டா. நான் இந்த ஓஜா போர்டை வச்சு கூப்பிடுவேன். மோகினி பேயோ இல்லை பிசாசோ வந்தா கண்டிப்பா அழிச்சிடுவேன். அப்படி சொல்லி சாமியார் மந்திரத்தை ஓத ஆரம்பிச்சாரு. ஏ பிசாசே, சீக்கிரமா வா. அந்த சாமியார் வச்சிருந்த அட்டையில சில நாணயங்கள், சிப்பிகள், கற்கள் இருந்துச்சு. அவரு அத அந்த பக்கம் இந்த பக்கம்னு நகர்த்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பேய் அங்க வந்துடுச்சு. ஏய் பேய் ஓட்டுறவனே, நீ என்ன கூப்பிடல, உன் சாவதான் நீ கூப்பிட்டுருக்க. இப்போ தெரிஞ்சிடும் யாரோட சாவு வரப்போகுதுன்னு. சாமியார் அவரு வச்சிருந்த அட்டையில எதையோ கிறுக்குனாரு. அப்ப அந்த பேய் தூரமா போய் விழுந்துச்சு. ஆனா அந்த பேயோட சக்தியும் குறைஞ்சது கிடையாது. இந்த தடவை அது அந்த சாமியாரோட கழுத்தை பிடிச்சு காத்துல மேல தூக்கிடுச்சு. இந்த தடவை சாமியாருக்கும் சில இடத்துல அடிகள் பட்டுருச்சு. ஏய் பிசாசே, உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி சொல்லி அந்த சாமியார் அந்த பேயோட கட்டுல இருந்து மந்திரத்தை சொல்லி தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மந்திர வலைய வச்சு அந்த பேய அதுக்குள்ள அடைச்சிட்டாரு. அந்த பேய் கத்த ஆரம்பிச்சது. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்துங்க, ஏ பேய் ஓட்டுறவனே என்ன விட்டுரு. என்னோட மந்திர வலையில மாட்டிக்கிட்டா, ஆனா ஏன் இன்னும் எரிஞ்சு சாம்பலாகாம இருக்கா? அப்ப சாமியார் பிரீத்தி கிட்ட சொன்னாரு. பிரீத்தி, அந்த பென்சிலை கொண்டு வாங்க. பிரீத்தி பென்சிலை எடுத்துட்டு வந்ததும் சாமியார் அந்த பென்சிலை உடைச்சிட்டாரு. ஏய், அதை உடைக்காதீங்க, என் வாழ்க்கையே அதுலதான் இருக்கு, தயவு செய்து அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த பென்சில் உடைஞ்சதும் அந்த பேய் அங்கேயே எரிஞ்சு போயிடுச்சு. ரோஹித்தும் திரும்ப வந்துட்டான். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. ஒரு கிராமம் இருந்துச்சு. ஆனா அந்த கிராமத்து ஜனங்க ஞாயிற்றுக்கிழமையான வெளியே வர பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல ஒரு இனிப்பு விற்கிற பேய் இருந்துச்சு. அந்த பேய் எப்ப இனிப்பு எடுத்துட்டு வந்தாலும் அந்த இனிப்போட மனம் ஊரெல்லாம் பரவும்.
அந்த இனிப்போட மனம் அங்கிருந்த எல்லாரையும் ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இனிப்பை விற்கிறவன் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவனுடைய இனிப்பு கடையில வச்சு கொன்னுடுவான். அதனாலேயே அங்க இருந்த ஜனங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையானா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் இறுக்கமா மூடிடுவாங்க. அந்த வாசம் உள்ள வரவே கூடாதுன்னு. ரமேஷ் 15 வருஷம் கழிச்சு அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருந்தான். அவன் சின்ன வயசுலயே சிட்டிக்கு போயிருந்தான். பாட்டி, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துடு. சரி பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லை பாட்டி. டேய், நீ எவ்வளோ பெரியவனானாலும் எனக்கு இன்னும் நீ குழந்தை தாண்டா. அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டை விட்டு வெளியே வந்து அவனுடைய நண்பர்களை பார்க்கறான். ஏ அண்ணா, ராஜு, ஏ பப்ளு, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நாளைக்கு எங்கேயாச்சும் போகலாம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு சண்டே தானே, உங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, நாளைக்கு நாம எங்கவும் போகக்கூடாது. ஆனால் ஏன்? கிராமத்தில் இனிப்பு விற்கிற ஒரு பேய் இருக்கு. அந்த பேயோட இனிப்பு வாசம் யாருக்காச்சும் வந்துச்சுன்னா அவங்க செத்துருவாங்க. அதனால நீயும் தூங்கும்போது கதவு ஜன்னல் எல்லாம் மூடிக்கிட்டு தூங்கு, சரியா? வா சகோதரா, வீட்டுக்கு போலாம் வா. இப்படி சொல்லி ராஜுவும் பப்ளுவும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அட, இவங்க என்னதான் பேசுகிறாங்க? இதோ இனிப்புன்னு சொல்கிறாங்க, பேயின்னு சொல்கிறாங்க. என்ன இது? ஆனால் இவங்க கொஞ்சம் உறுதியாக சொல்கிறாங்களே. சரி சரி, அப்படின்னா பாட்டிக்கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட அவனுடைய நண்பர்கள் சொன்ன எல்லாத்தையும் சொன்னான். பாட்டி, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப விசித்திரமாக பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ இனிப்பு பேயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி அது? ரமேஷ் இனிப்பு விற்கிற அந்த பேயை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க விரும்பினான். ஆனா பாட்டி நடுவுலயே அவனுடைய பேச்சை நிப்பாட்டினாங்க. நாம இதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. அதுக்கப்புறம் ரமேஷ் அவனுடைய ரூமுக்கு போனான். ரமேஷ் அந்த இனிப்பு பூதத்தை பத்தி எல்லாரும் சொன்னதை நம்பவே இல்லை. அதனால ஜன்னல் சாத்தாம அப்படியே படுத்தான். கொஞ்ச நேரத்துல இனிப்பு விற்கிற பூதம் கையில இனிப்பை எடுத்துக்கிட்டு கிராமத்துல வலம் வந்துச்சு. கிராமத்து ஜனங்களை, கதவை திறந்து என்னையும் கொஞ்சம் பாருங்க. நான் உங்களுக்காக தான் இந்த இனிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. ஆனா யார் வீட்டு கதவு ஜன்னலும் திறக்கவே இல்லை. ஒன்றும் பரவாயில்ல, இன்னைக்கு யாரு சாகுறாங்கன்னு நானே பார்க்குறேன். இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் மாட்டாம போயிடுவாங்களா? சரி, பார்க்கலாம் அது யாருன்னு. அப்போ அந்த பூதம் ரமேஷ் வீட்டு ஜன்னல் திறந்திருந்ததை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் இனிப்போட மனம் ரமேஷோட ரூமுக்கு போனதும் ரமேஷ் அந்த இனிப்பு வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு எழுந்திருச்சான். ஆஹா, என்ன ஒரு நறுமணம்! இனிப்போட நறுமணமே இப்படி இருக்குன்னா அந்த இனிப்பு எவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரமேஷ் அந்த இனிப்போட வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த ரமேஷை பார்த்ததும் அந்த பூதம் அவனை அப்படியே தூக்கிட்டு அதோட கடைக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. எப்படியோ ஒரு வேட்டை கிடைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த ரமேஷ் காஞ்ச இலை போல நடுங்க ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டுரு, என்னை கொண்டுடாத. நான் தெரியாம இங்க வந்துட்டேன். என்னை விட்டுரு, என்னை போக விடு. நான் தெரியாம என்னோட ஜன்னலை திறந்து வச்சு தூங்கிட்டேன். நான் வேணா உன்னோட கடையில வந்து நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இந்த கிராமத்து ஜனங்களை எல்லாரையும் கொல்ற வரைக்கும் எனக்கு அமைதி கிடைக்கவே கிடைக்காது. ரமேஷ் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனா அந்த பூதம் ஒத்துக்கவே இல்லை. அந்த பூதம் ரமேஷை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ ரமேஷோட கழுத்துல இருந்த தாயத்தை அந்த பூதம் பார்த்துச்சு. அதை பார்த்ததும் பூதம் அமைதியாயிடுச்சு. இந்த தாயத்து உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? இந்த தாயத்தை என்னோட அம்மா ஞாபகார்த்தமா அவங்க சாகும்போது எனக்கு கொடுத்தாங்க. பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டதும் அழ ஆரம்பிச்சது. இந்த தாயத்து என்னோடது, நான் தான் உன்னோட அப்பா.
ரமேஷ் இனிப்பு பூதத்தோட பேச்சை கேட்டு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருந்தான். அப்போ அந்த பூதம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு. என்னோட ஸ்வீட் ரொம்ப ருசியா இருக்குன்னு பக்கத்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு நடுவுல ஊரோட முதலாளி பையனும் ஸ்வீட் கடைய போட்டான். ஆனா அவன் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான விலைக்கு வித்தான். அதனால அவனுக்கு எந்த மாதிரி லாபம் கிடைக்கல. அவன் என்னோட கடையை காலி பண்றதுக்கு யோசிச்சான். ஒரு நாள் கடையோட என்னையும் சேர்த்து எரிச்சிட்டான். அப்பலிருந்து நான் அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அப்பா, உங்களை கிராமத்து முதலாளி பையன் தான் கொன்னான். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க பாவம் என்ன பண்ணாங்க? என்னோட கடைக்கு நெருப்பு வச்சப்போ யாருமே வந்து என்னை காப்பாற்றவே இல்லை. அதனால தான் அவங்கள கொல்ல போறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் முதலாளி பையனை என்னால கொல்லவே முடியல. ஏன்னா அவன் எப்பவுமே வீடை பூட்டிக்கிட்டு தான் உள்ள இருப்பான். அப்பா, நான் இதுக்கு உதவி பண்றேன். ஆனா கிராமத்து ஜனங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. இனிப்பு பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் ரமேஷ் எல்லா பிளானையும் சொன்னான். அதுக்கப்புறம் ரமேஷ் பிளான் பண்ணபடி கொஞ்சம் இனிப்பை எடுத்துட்டு போய் அந்த கிராம தலைவரோட வீட்டு ஜன்னல்ல வச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் தலைவரோட மகன் அந்த மனத்துக்கு ஈர்க்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். நான் இப்போ உன்னை கொன்னு என்னோட சபதத்தை முடிக்க போறேன். நீ என்ன எதுக்கு கொல்ற? இந்த ரமேஷ் எதுக்கு விட்டு வச்சிருக்க? ஏன்னா என்ன கொன்னது நீ. இந்த கிராமத்து ஜனங்க பாவம். நான் யார் நீ? அதுக்கப்புறம் அந்த பூதம் அவனுடைய உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. கஜோதர் நீயா? கஜோதர் தான். என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இனிப்பு பூதம் அவனுடைய எந்த பேச்சையும் கேட்காம அவனை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பூதம் கிராமத்துல இருக்கிற யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. பல நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. ஒரு பேய் பட ஷூட்டிங்காக லொகேஷன் ஹண்டிங் நடந்துட்டு இருந்தது. எனக்கு எந்த மாதிரி லொக்கேஷன் வேணும்னா பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது. எனக்கு காட்டு நடுவில் ஒரு வீடு இருந்தால் சொல்லு. ஆமாம் சார், நமக்கு இந்த லொக்கேஷன் சூப்பராக சூட் ஆகும். டெக்னீஷியன் டைரக்டர் கிட்ட ஒடிசா பக்கத்தில் இருக்கிற கந்தமல் அப்படிங்கிற இடத்த காட்டினான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் டைரக்டருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். சூப்பர் சூப்பர், இந்த மாதிரி லொக்கேஷன் தான் நான் தேடினேன். அதுக்கப்புறம் படத்தை சேர்ந்த 30 பேர் ஒடிசாவுக்கு போனாங்க. அவங்க எல்லாரும் அந்த ஷூட்டிங் லொகேஷனுக்கு போனாங்க. அங்க ராம்லால் அப்படிங்கிற ஒரு வயசான ஆளு இருந்தாரு. இங்கே கேளுங்க. என்னையா கூப்பிட்டு தம்பி? ஆமாம் ஆமாம், உங்களைத்தான். இந்த வீடு உங்களுதா? எங்களோட தான். எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் இந்த வீட்டில் தனியாகவே இருக்கீங்க? தனியா இல்லை, நானும் என்னோட பொண்ணும் இருக்கோம். ஏன் கேட்குற? சொல்லுப்பா. இல்லைங்க, இந்த வீடு இந்த இடம் கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு வேணும், ஃபில்ம் ஷூட் பண்ணுறதுக்கு. வாடகைக்கு இடம் வேணும் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு ராம்லால் எதுலையோ சிக்குனது போல யோசிக்க ஆரம்பிச்சாரு. என்னாச்சு பெரியவரை? சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளோ வாடகை வேணும்னு. எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ தரோம். ஆனால் இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லை இல்லை, இந்த வீடு யாருக்குமே வாடகைக்கு கொடுக்கறதில்ல, சாரி. ஆனால் எதுக்கு? எவ்வளோ வாடகை வேணுமோ அவ்வளோ கேளுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த வீடு ஃபைனல் ஆயிருச்சு. இந்த வீடு இல்லைனா ஷூட்டிங்கே நடக்காது. ரொம்ப நேரம் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் ராம்லால் அந்த இடத்த வாடகைக்கு விட ஒத்துக்கிட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சது. நாள் பூரா ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் சாயந்தரம் பேக்கப் பண்ணிடுவாங்க. பேக்கப். ஸ்பாட் அங்கிள். சொல்லுங்க சார். அங்கிள், எனக்கு டீ போட்டு தரீங்களா? ஐம் எக்ஸாஸ்டட். அதுக்கப்புறம் ஸ்பாட் பாய் டீ போடுறதுக்காக போனாரு. அவரு டீ போட்டுட்டு இருக்கும்போது அங்க திடீர்னு ஒரு கை தனியா அவர்கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அவருடைய கழுத்தை பிடிச்சிருச்சு. யாரு? என்ன விட்டுருங்க. அதுக்குள்ள அந்த கை மாறி
அங்க ஒரு பேயோட உருவம் வந்துச்சு. ஷூட்டிங் நடக்குதா? ஷூட்டிங். அதுக்கப்புறம் அந்த பேய் ஸ்பாட் பாயோட கழுத்துல கயிறை கட்டி அவரை தொங்க விட்டுருச்சு. அதனால அவருடைய உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரும் அவரை பார்த்தப்போ அவரு கயித்துல தொங்கிட்டு இருந்தாரு. ஐயோ, இது எப்படி நடந்துச்சு? இவங்களை யார் கொன்னாங்க? அதுக்கப்புறம் எல்லா டீம் மெம்பரும் ரொம்ப அதிகமா பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் அங்க வந்து அந்த சூழ்நிலையை சமாளிச்சு சொன்னாரு, இங்க பாருங்க, நீங்க பயப்பட தேவையே இல்லை. இந்த ஸ்பாட் பாய் டென்ஷனால சூசைட் பண்ணியிருக்கான். ஆனா இதை பார்த்து ராம்லால் ரொம்பவே கவலைப்பட்டாரு. ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அவர் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ராம்லாலோட பொண்ணு ஷூட்டிங் பார்க்கறதுக்காக அங்க வந்தா. அட பாருடா, இந்த காட்டில் எவ்வளோ அழகான பொண்ணு. இப்படி சொல்லி அந்த க்ரூ மெம்பர் அந்த பொண்ணை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் பண்றதுக்காக வரும்போது அப்போ அந்த லைட்மேன் அங்க இறந்து கிடந்தான். சார், நாம் இங்க ஷூட்டிங் பண்றது ஆபத்து. தினமும் இந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ் செத்துட்டே இருந்தா யாருமே பொழைக்க மாட்டோம். அட, நாம பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ், அவ்வளோதான். அதையெல்லாம் லிங்க் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி சொல்லி டைரக்டர் எல்லாரையும் சமாளிச்சாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் டைரக்டர் பாத்ரூம் பக்கம் போனாரு. அப்போ பாத்ரூமோட மேல் சுவற்றுல ராம்லாலோட பொண்ணை பார்த்தா. இதை பார்த்த டைரக்டர் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். நீ பாத்ரூம்ல என்ன பண்ற? யார் நீ? கொன்னுடுவேன். அதுக்குள்ள அந்த பேய் டைரக்டரை கொல்றதுக்காக முன்னாடி வந்தப்போ டைரக்டர் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஓடி போய் ராம்லால் ரூமுக்கு வந்தாரு. ராம்லால் சார், கதவை துறங்க. ஆனா எப்போ கதவு திறந்துச்சோ உள்ள இருந்து அந்த பேய் வந்துச்சு. அது டைரக்டரோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கிடுச்சு. கொன்னுடுவேன். யாரையும் நான் விட மாட்டேன். காப்பாத்துங்க. அதுக்குள்ள ராம்லால் அங்க வந்தாரு. அவரு உடனே அவர் கழுத்துல இருந்த கயிறை எடுத்து அந்த பேய் மேல வச்சாரு. உடனே அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. உங்களோட பொண்ணு என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? என்கிட்ட சொல்லுங்க. இதுக்காகத்தான் நான் இங்க ஷூட்டிங் பண்றதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்க கேட்கவே இல்லை. அது என்னோட பொண்ணு இல்லை, என்னோட அண்ணன் பொண்ணு சஞ்சனாவோட ஆன்மா. இப்போ அது ஒரு பேயா மாறிடுச்சு. ஆன்மாவா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிராமத்தில் இருக்கிற வயசு பொண்ணுங்க காதலிக்க தடை போட்டிருந்தாங்க. சஞ்சனாவுக்கு அப்பா அம்மா இல்லை, நான் தான் அவளை வளர்த்தேன். ஆனா சஞ்சனா நகரத்தில் இருக்கிற பையனை விரும்பினா. இது எப்போ ஊர் பெரியவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ சஞ்சனாவுக்கு தண்டனை கொடுக்குற விதமா காட்டுல அவளை உயிரோடவே புதைச்சிட்டாங்க. அதனால அவ பேயா மாறிட்டா. அப்படியே ஊர் பெரியவங்களை கூட கொன்னுட்டா. அப்படி இருந்து அவளோட பகை தீரவே இல்லை. கிராமத்து ஜனங்களெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சா. அந்த காரணத்தினால இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. யாராச்சும் இந்த கிராமத்துக்கு வந்தாலும் அவங்களையும் கொன்னுரும். நான் இந்த தாயத்தால, இதுக்கு இருக்கிற சக்தியால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறேன். ஆனா இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கணுமே. இதுக்கு பரிகாரம் அந்த அகோரி சாமியார் தான் சொல்லணும். அவங்க 2 பேரும் அகோரி பாபாவை பார்க்கறதுக்கு போனாங்க. ஓம் க்ரீம் ஜோம் சாமுண்டாய விச்மஹே ஓம். எனக்கு எல்லாம் தெரியும்.
நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு. சஞ்சனாவோட முக்தியோட நேரம் வந்துருச்சு. நாம அவளோட பணத்தை எரிச்சாகணும். ஆனா சாமி, சஞ்சனாவை புதைச்ச இடம் எங்களுக்கு தெரியாது. அதை பத்தி இந்த எலுமிச்சை சொல்லும். அவங்க எல்லாரும் எலுமிச்சப்பழம் காட்டின வழியில போனாங்க. அதுக்கப்புறம் சடலம் இருக்கிற இடத்த அடைஞ்சாங்க. டைரக்டர் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட சொல்லி அவளுடைய சடலத்தை வெளியே எடுத்தாரு. அதை எரிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணப்போ அப்போ அந்த பேய் அங்க வந்துருச்சு. நீ என்ன கொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பேய் அவங்கள தாக்க ஆரம்பிச்சது. ஆனா பாபா உடனே நடுவுல வந்து அவ மேல தீர்த்தத்தை தெளிச்சதும் அந்த பேய் அங்கேயே நின்னுடுச்சு. அதால அசையக்கூட முடியல. மகளே, எனக்கு தெரியும் உனக்கு அநியாயம் நடந்திருக்கு. அதுக்கான தண்டனை ஜனங்களுக்கு கிடைச்சாச்சு. ஆனா அப்பாவி ஜனங்களோட உயிரெடுக்கிறது தப்பு. ராம்லால் தீய வச்சாரு. அப்புறம் அவளுடைய ஈம சடங்கு செஞ்சாரு. அந்த பேயும் எரிய ஆரம்பிச்சது. அது கோவத்துல கத்திக்கிட்டே இருந்து கடைசியில சாம்பல் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அப்பதான் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாரு. ராம்லால் இப்போ ரொம்ப சந்தோஷமா அமைதியா அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து ஜனங்க அந்த கிராமத்திலேயே வந்து வாழ ஆரம்பிச்சாங்க.